இதுதான் ஜெயினர் குகை. எப்படி இயற்கையின் அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பெரிய பாறையில் அப்படியே குடஞ்சி இந்த அழகாக இந்த குகை இருக்குது. இந்த கல்லிலே இங்கே இந்த குகையெல்லாம் செதுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்கள். தெரியுது பாருங்கள். அதெல்லாம் கல்லிலே அந்த காலத்தில் செதுக்கி இருக்கிறாங்க. இது ஜெயினர் குகை. அதாவது சேட்டுங்க விரும்பி சேட்டுங்க கும்பிடுற சாமி. ரொம்ப அவங்க ரொம்ப கும்பிட்ற மகான் இவர் தான். மகாவீரர் நினைக்கிறேன். இந்த குகையில் இந்த குகை எப்படி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சிக்கிறதால தண்ணியில் அழகாக சுட்டுது. இயற்கை அமைப்பு கடவுள் நமக்கு கொடுத்த பிரசாதம்னு சொல்லணும். எவ்வளோ அழகாக இந்த குகையில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி தேங்கிடுது பாருங்கள். அப்படியே மினரல் வாட்டர் கூட இருக்காது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டட அமைப்பு மட்டும் கிடையாது. இது ஒரு தெய்வீகம்தான். தெய்வீகம் மட்டும் இல்லைன்னா எந்த ஒரு இதையும் இந்த அளவுக்குலாம் அமைக்க முடியாது. இதுமாரிலாம் ஒரு ஆர்கிடெக்டில் இந்தமாரி இன்றைக்கி நினச்சாலும் இதுமாரி பண்ண முடியாது. எவ்வளோ அழகான ஒரு அமைப்பு. இன்னும் வள்ளிமலை பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கும் அந்த பழமையான அமைப்போடு இந்த கோவில் இன்றைக்கும் முருகர் பழமையாக அப்படியே தான் இருக்கிறாரு. அழகான கோவில்.